3வது வாரம் சிறுவாபுரி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஃபஸ்ட்டு வாரம் ஈஸியாக இருக்கும், செகண்ட் வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 3வது வாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாரம் ஜாலியாக நானும் என் ஒய்ஃபை டக்குன்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். 2வது வாரம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் வந்து ஹெவி ரெயின், மழை ஓவராக வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 4 மணிக்கு கிளம்புனாங்க. மழைக்கு ஒதுங்கினதே 1.5 மணி நேரம் வந்து ஒதுங்கிட்டோம். அந்த அளவுக்கு மழை ஓவராக வந்து தடங்கலாக இருந்துச்சு. சரி 3வது வாரமும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி டஃப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வேண்டிட்டு அழகாக திருவள்ளூர்லேருந்து பைக் எடுத்து கிளம்பிட்டோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. முருகன் நம்மளுக்கு அந்த இதை கொடுக்க மாட்டான், ஃப்ரீயாக வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருவள்ளூர்லேருந்து அப்படியே டிமார்ட் எல்லாம் தாண்டி அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் மெயினில் வந்துட்டோம். இங்கேருந்து ஸ்பீடை பிடிச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 ஹவரில் வந்து திருவள்ளூர்லேருந்து சிறுவாபுரிக்கு வந்து போயிடலாங்க. ஈஸியாக வந்து இப்போ வந்து நியர்பையில் இருக்கிறதுனால அடிக்கடி 6 வீக்ஸ் வந்து ஈஸியாக போயிட்டு வர முடியுன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் 3வது வாரம் அப்படியே வந்து ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தடங்கள் எதுவும் வரலை, தடங்களும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு 3வது வாரம் எப்படியே வந்துட்டோம். இன்னும் 3 வாரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா சிறுவாபுரியில் 6 வாரம் வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்முடைய முருகன் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை மனசில் நினச்சிட்டு நாங்கள் பண்ண வேண்டியது ஜாலியாக அப்படியே மாற்றி ஒரு ரொம்ப 1.5 மணி நேரம் ட்ராவல்ன்றதுனால ஒரு மாற்றி ஓட்டிக்கிட்டு அப்படியே வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து டயர் ஒரு மாதிரி அப்படியே வலிக்கிக்கிட்டு ஒரு மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே போகல, ஒரு மாதிரியாக போச்சு. என்னடா இது அப்படின்னு வந்து ஒரு வேளை காற்று கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காற்று அடிச்சுட்டும் சரி அப்படின்னு போகலான்னு சொல்லிட்டு சைடில் வந்து காற்று அடிச்சுட்டும் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போகிறோம், நார்மலாக போகிற மாதிரி ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரியாக பைக் வந்து இழுத்து சைடில் வந்து வலிக்கு விடுது. ஆஹா, ஒரு வேளை அவங்க சொன்ன மாதிரி 3வது வார தடங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். இல்லை அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, வண்டியை விடு அப்படி வண்டின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வண்டியை முறுக்கும் போது தான் தெரியுது டயர் எந்த சைடுமா அந்த சைடுமா திரும்புது. ஐயோ, ஒரு வேளை பென்சராக இருக்குமோ, முருகன் தன்னுடைய திருவிளையாடலை காட்டிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு சரி ஓகே எப்பயாச்சும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பஞ்சர் கடையில் பஞ்சர் பட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வண்டியில் போயிட்டுருக்குங்க. பாருங்கள், அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து இந்த சிட்டிக்குள்ளேயே போகிறோம். எந்த சைடில் பார்த்தாலும் வந்து அந்த மாதிரி மெக்கானிக் ஷாப்பு அது மாதிரி கடை எதுவுமே காணோம். சரி அப்படியே முருகன் ஆஹா ஒரு வேளை நடுவழியில் ஊரைத்தான் நடுவழியில் விட்டுருவானோன்னு பயக்கும் போது தான் இங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு. அதாவது மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு பஞ்சரை போட்டுட்டு பக்கத்தில் ஃபுல்லாக வந்து பல கலவரை போட்டுருந்தாங்க. இதுதான் சோதனை மேலே சோதனை கொடுக்குறான், திங்கவும் முடியல எதுவும் பண்ண முடியல அப்படின்னு பஞ்சரை போட்டுட்டு அழகாக பைக் எடுத்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து சிறுவாபுரிக்கு வந்துட்டோம். பாருங்கள், இங்கே நம்ம முருகனுடைய தோட்டம் தெரியுதா, அழகாக போட்டோலாம் போட்டு வேறு லெவல் வந்து இதாக இருக்குது. ஆஹா, நீ எவ்வளவு தடைகள் கொடுத்தாலும் சரிடா, 6 வாரம் கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டோன்ற வைராகியத்தோடு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து முருக பக்தனாச்சே, நீ உன்னோட இது எங்களுக்கும் இருக்கும்ல, அந்த மெயின் செட்டில் தான் நாங்களும் வந்து எவ்வளோடா தடங்கள் கொடுப்பேன், எவ்வளவு தடங்கள் கொடுத்தாலும் உன்னை வந்து பார்க்காம விடவே மாட்டோன்ற அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் அவனுடைய அந்த திமிரு இது இருக்கும்ல, அது எங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டாங்க. பாருங்க, சிறுவாபுரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியம் திருக்கோயில் 2 கிலோமீட்டர் அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த ரூட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நேச்சராக அழகாக நல்லா இருந்துச்சு. அப்படியே பயிர் நிறைய விளைஞ்சிட்டு பார்க்கறதுக்கும் ஒரு நல்லா இதுவாக இருந்துச்சு. எப்படியா சக்ஸஸாக 3வது வாரம் நம்முடைய முப்பாட்டன் முருகனை பார்க்க வந்தாச்சுங்க. எங்கேருந்து ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான், எங்கேருந்து ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தான். அந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேச்சராக அழகாக நெல் பயிருங்கெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நம்ம என் முப்பாட்டனை பார்க்குறமேனு ஒரு மனசார ஒரு ஃபீலிங்கில் அப்படியே அங்கங்கே அப்படி சென்டரில் வந்து நிற்கிறாப்புல. அவ்வளோதாங்க, கோயிலுக்கு வந்துட்டோம், பார்க்கிங் போட்டியாச்சு. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து முருகன்கிட்ட அப்படியே நடந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் தெரியுறானா முருகா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு போலீஸ் ஒரு போனாருங்க, ஏதோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோ இதாக போயிட்டுருக்காரு, வேறு இருந்தார். சரி அவ்வளோதான் அப்படியே இறங்கி ஃபுல்லாக. ஆனால் இந்த வெச்சை வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகம் தான். நான் லாஸ்ட் 2 வீக்ஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேவாக போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து அவ்வளோ இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு ஓரளவுக்கு ஹெவியாக தான் இருந்தாங்க, ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் வந்து நாங்கள் லாஸ்ட் 2 டைம் வரது முன்னாடி இருந்தாங்க. அப்படியே அழகாக விளக்க போகிறதுக்கு விளக்க வாங்கிட்டு சரி வாங்க அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விளக்கு போய் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போகிற இடத்துக்கு போனால் அங்கே ஹெவி க்ரௌடுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாக நிறைய பேர் இருந்தாங்க. எதிர்கூட பார்க்கல, இந்த க்ரௌட் இவ்வளோ இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, ஃபுல்லாக இருந்தாங்க. அங்கே வந்து ஃப்ரீயாக வந்து விளக்கு போகிறதுக்கு கூட சரியாக இடம் இல்லை. அப்படியே ஓரமாக போயிட்டு சைடில்
அப்படி பாருங்கள் எவ்வளோ விளக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ வீடு கட்டணும் அப்படின்னாலும் வீடு கட்டலாமா, விளக்கு போகிறதுக்கு நிறையா எது வேண்டுதலோ எல்லாம் வந்து பண்ணிக்கலான்ற அளவுக்கு அங்கங்கே விளக்கு போட்டிருந்தாங்க. விளக்கு போட்டுட்டு அழகாக புது தரிசனம் அந்த வழியில் வந்து அப்படியே பழக்கட்டும். ஆல்மோஸ்ட் வந்து 3வது வாரம் ஓரளவுக்கு தடங்கள் இருந்தாலும் கூட முருகனுக்கிட்ட வந்துட்டோன்னு ஒரு நல்ல ஒரு வைப் இருந்துச்சு. உள்ளே போன உடனே கொஞ்சம் நல்ல வைப் இருந்துச்சு. க்ரௌடும் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாங்க. இந்த க்ரௌடை இப்போ அதிகமாக போகும்போது நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து முருகன் கிட்ட வந்துட்டோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போவீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். செகண்ட் டைமு கொஞ்சம் தடங்கள் இருக்கும். 3வது வாரம் பெரிய தடங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்குலாம் அப்படி நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும் போடானாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தடங்கள் இருந்துச்சு. தடங்கள் இருந்தாலும் கூட எப்படியாச்சும் அவரை பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தே ஆகணுன்ற ஒரு வைராகியத்தோடு எப்படி இருந்தாலும் கிளம்பி செகண்ட் டைம் ஹெவி ரெயின், தேர்ட் டைம் பென்ச்சரு, அதுவும் நியரில் பென்ச்சரு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அழகாக வந்து கியூவில் நின்று முப்பாட்டனை வந்து பார்த்தாச்சுங்க. ஏன்னா வந்து இங்கெல்லாம் மொபைல் அலௌடு கிடையாது. உள்ளே வந்து சாமியெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. நிறைய பேர் தெரியாமல் எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம தெரியாமலாம் எடுக்க வேண்டாம், அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக முருகனை வந்து முருகக்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே 3வது வாரம் வெற்றிகரமாக நிறைவடைந்துச்சுங்க. அப்படியே முருகனுடைய அருள் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கணும். முருகா ஒரு கண்ணு பாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் வந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த சிவலிங்கம் தெரிஞ்சிச்சு. என்னதான் இருக்குன்னு போய் இறங்கி பார்த்தா ஒரு கோவிலுங்க. கீழே ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் மட்டும்தான் தெரியும். அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அவ்வளோதான், நம்ம இந்த வாரம் முடிஞ்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பெரிய பாளையத்தை தாண்டி தான் வந்தோம். சரி பெரியபாளையம் வந்துட்டோம். பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கே மெயின்லேருந்தே 40 to 50 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து போட்டுருந்துச்சு. சரி ஓகே, அதுக்குன்னு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிறுவாபுரி 6 வாரம் நம்முடைய முருகனுடைய இந்த பயணத்தை வந்து முருகன் நம்மளை வந்து நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் மேலே பாரத்தை போட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பி வந்துட்டோம். நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. இந்த ஆல்மோஸ்ட் வந்து 6 வாரம் முடிக்கணும். 3வது வாரம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 வாரம். இதுக்கப்புறம் வர வாரங்கள் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2 தடங்களை மீறி நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். இன்னும் அடுத்த 3 வாரம் வந்து முருகன் வந்து ஈஸியாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். நீங்கள் மனதார முருகனை வேண்டிக்கினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக முருகன் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சிறுவாபுரிக்கு வந்தவங்க வாழ்க்கை வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் வந்து நம்முடைய முப்பாட்டினை வந்து பார்த்துலான்னு போயிட்டு மன நிறைவாக முடிச்சுட்டு வந்த வாரத்தை